சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை மலை கிராமத்திற்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. கூடுதல் தகவல்கள் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் முத்துப்பாண்டி. அவரோடு பேசலாம். முத்துப்பாண்டி, மாஞ்சோலை கிராமத்திற்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தற்பொழுது அனுப்பி வைக்கப்படுகிறது. அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எவ்வளவு, அது குறித்த விவரம் என்ன? வணக்கம் கார்த்திகா. திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் மாஞ்சோலை, நாலுமுக்கு, ஊத்து 3 கிராமங்கள் இருக்கிறது. அந்த கிராமத்தில் குறிப்பாக பாத்தீங்கன்னா மாஞ்சோலை பகுதியில் சுமார் 55 வாக்காளர்களும், நாலுமுக்கில் 124 வாக்காளர்களும், ஊத்தில் 115 வாக்காளர்களும் இருக்கிறார்கள். மொத்தத்தில் 290 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இன்று காலை அம்பாசுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சார் ஆட்சியர் முன்பு அந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் அந்த சீல்களை உடைத்து அங்கிருந்து அந்த வாக்கு இயந்திரங்களை மாஞ்சோலை பகுதிகளுக்கு மாஞ்சோலை பகுதிகளுக்கு தான் முதலில் அனுப்பப்பட்டுள்ளது. சுமார் துணை ராணுவம் மற்றும் போலீசார்கள் 3 பூத்துக்கு அந்த அந்த இயந்திரங்களை அனுப்பப்பட்டுள்ளது. இன்று காலை பாத்தீங்கன்னா மாஞ்சோலை பகுதிக்கு அரசு பேருந்து மூலியமாக வெளியூர்கள் அந்த தேயிலத்தோட்ட கிராமங்கள் இடம்பெயர்ந்த அந்த தேயிலத்தோட்ட தொழிலாளிகள் ஏற்கனவே அவர்கள் தங்களுக்கு அந்த பகுதியில் தான் வாக்குரிமை வேண்டும் என்று அவர்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி சுமார் 230 பேருக்கு அந்த பகுதியில் வாக்களிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இன்று காலை அவர்கள் அரசு பேருந்து மூலமாக மாஞ்சோலை பகுதி, மாஞ்சோலை, ஊத்து, நாலுமுக்கு போன்ற பகுதியில் செல்கிறார்கள். அரசு பேருந்து எப்போதுமே ஒரு பேருந்து ஒரு நாளுக்கு ஒரு முறைதான் இயங்கப்பட்டுள்ளது. இந்த வாக்களிப்பதற்காக சிறப்பு பேருந்துகள் மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த சிறப்பு வாகனத்தில் அந்த பேருந்தில் பல்வேறு பகுதியில் இன்று காலை மாஞ்சோலை, நாலுமுக்கு போன்ற பகுதிகளுக்கு அந்த தேயிலத்தோட்ட தொழிலாளர்கள் செல்கிறார்கள். மாஞ்சோலை மலை கிராமத்தில் 294 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் அவர்கள் வாக்களிப்பதற்காக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அங்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.